ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். பெரிய ரிக்கவரி ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் அது ஒரு பெரிய ரிக்கவரியே கிடையாது. இது வந்து ஒரு செல் ஆன் ரைஸ் மூமெண்டம் தான். மார்க்கெட் ஸ்லோவாக ப்ரீத் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த ரிக்கவரியை பார்த்து ஆல்ரெடி மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஆச்சு. ஸோ அது என்ன லெவல்ஸ்ன்றது இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இன்றைக்கி மெயின் ரிக்கவரி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டார் கொஞ்சம் ரிக்கவரி, HDFCலாம் வந்து ஓரளவுக்கு மொமெண்டம் இருந்தது. ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் 740 ஓப்பன்லேருந்து வந்து ஒரு 1%க்கு மேலே ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க மார்க்கெட்டும் அப்படி தான் வருது, ப்ரீத் பண்ணி தான் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்றதை வந்து பார்ப்போம். இந்த க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இந்த வார் வந்து முடிஞ்ச மாதிரி தெரில. ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை வந்து வருமானு பார்க்குறோம். பட் எதுவுமே யாருமே வந்து ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி எதுவும் விஷயம் நடக்கலை. க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ், க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஹை ஆகி அந்த ஆல் டைம் ஹை இன்னும் உடைக்கல. அந்த ஆல் டைம் ஹை உடைச்சதுன்னா ட்ரெண்ட் ஆகும். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இல்லை இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க, ஃபோக்கஸ் பண்ண ட்ரேட் பண்ணுற பீப்புள் வந்து இது வந்து க்ரூட் ஆயில் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இன்னும் ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் உடைக்கல. உடைச்சதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் நாட் எ ரைட் டைம். இன்றைக்கி வந்து ரிக்கவரின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் HDFC ஓரளவுக்கு ரிக்கவரி ஆகிருக்கு. ஸோ குட் ரிக்கவரி. HDFC ஆல்ரெடி வந்து ஒரு ஓவர் சோல்ட் ஏரியாவில் இருக்குது. லாங் டேர்ம் சப்போர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 800 கீழே வந்து வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான் HDFC பேங்க். ஏன்னா வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்து கிட்டத்தட்ட 20% வந்து டிப்பில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டபுள் டாப் வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வீக்லிலே வந்து ஸ்லோவாக வந்து வந்துடுச்சு. இந்த 800லேயே மார்க்கெட் அந்த HDFC பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்கிங் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகாமல் இருக்க அந்த HDFC வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். மேபி ஃபால் ஆனாலும் அதிகபட்சம் ஒரு 4%க்குள்ளே தான் வந்து அது சப்போர்ட் இருக்கனால இங்கேயே வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 800க்கு கீழே போனால் தான் HDFCயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க ஒரி பண்ணணும். இப்போதைக்கு ஒரு பையிங் பாயிண்டில் இருக்குது. HDFC வாங்கணும்னு நினைக்கிறவங்க திஸ் இஸ் ரைட் டைம். 20% டிப்பில் அவைலபிளாக இருக்குது. நிஃப்டியை பற்றி சொல்கிறேன். நிஃப்டி வந்து இன்றைக்கி லாஸ்ட் மினிட்ல ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் செல்லிங்கில் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக 2 மணிக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் ஆகி கண்டினியூஸாக ரேலி ஆகிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய மூவ் இல்லாமல் தான் இருந்தது. டே க்ளோசிங் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே எவ்வளோ விழுந்ததோ அதளவுக்கு ரிக்கவரி ஆகி முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் இங்கேருந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக பேரேஜ் கேனல் 1 2 3 4 5 4 பேரேஜ் கேனலுக்கு அப்புறம் ஸ்மால் புல்லிஷ் கேனல். இதுக்கு முன்னாடி இங்கேயும் வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இங்கேயே சொல்லியிருப்பேன், விழும்போது ஒரு 2-3 நாள் ரிக்கவரி ஆயிடுச்சு. இது வந்து செல் ஆன் ரைஸ் தான் நடக்கும்னு சொல்லியிருந்தேன், விழுந்தது. அதுக்கப்புறம் இங்கேருந்து நெக்ஸ்ட் டே நல்ல ரிக்கவரி. அதுக்கப்புறமும் வந்து மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு நினச்சாங்க. அங்கேயே செல் ஆன் ரைஸ் தான். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ரீத் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த ரைஸ்ன்றது வந்து டெம்ப்ரவரி தான். இந்த டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து இன்னையோட இன்ட்ராடே லோ கிட்டத்தட்ட 22,950 வரைக்கும் லோ வந்துச்சு. ஆக்சுவலாக மார்க்கெட்டோட சப்போர்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 22,800 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை விட்டால் 21,800 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட். ஸோ இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ரிக்கவரி ஆகிருக்கு. பட் இது வந்து அந்தளவுக்கு நம்ம ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுத்துக்க முடியாது. மேபி இங்கேயே கொஞ்சம் ப்ரீத் பண்ணி எதாவது ரிவர்ஸ் ஆனால் கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா அகெயின் நிஃப்டி வந்து 23,800க்கு மேலே போனால் தான் ஏதாவது ரிவர்சல் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ண முடியும். 23,800க்கு மேலே நிஃப்டி போகாத வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் பயஸில் தான் வந்து நிஃப்டி வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த நேரத்தில் இருக்க அந்த ரிக்கவரின்றது வந்து ஒரு செல்லிங் ஃபேஸில் தான் மார்க்கெட்டுக்கு வழிவகுக்கும். அன்டில் 23,800 வரைக்கும் போயிட்டு கூட நிஃப்டி ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய என்ன சொல்கிறது ஃபால் எதுவும் இல்லை. இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் 15க்கு கீழே போனால் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகும். இந்தியா விக்ஸ் ஸ்டில் 20க்கு ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 23 வரைக்கும் ஹை போயிட்டு இப்போ 21ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 21 அப்படின்ற ஏரியா வந்து ஸ்டில் அந்த ஒரு அன்சர்டனிட்டி தான், பேனிக் அந்த இடத்துல தான் இருக்குது மார்க்கெட். இன்னும் கிளியராக அந்த டைரக்ஷன் வந்து எதுவும் இல்லை. ஸோ 15 கீழே வந்தால் தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகும். இல்லைனா வந்து ஒரு செல்லிங் சென்டிமெண்ட்டை தான் கண்டினியூவாக நிஃப்டி வந்து ட்ராவல் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது. பேங்க் நிஃப்டி லாங் டேர்ம் சப்போர்ட்டை வந்து இன்றைக்கி எடுத்திருக்கு. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதாவது
இந்த 53,400 பக்கத்தில் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. என்னோடய இன்ட்ராடே லோ கிட்டத்தட்ட அங்கே தான் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நல்ல ரிக்கவரி. ஸோ இது வந்து ஒரு இங்கே பாருங்கள், மார்க்கெட் அப் ட்ரெண்டு வந்து எப்போவுமே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கும். டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஆகஸ்ட் மந்த்லேருந்து பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் ஆச்சு. ஓகே, ஆகஸ்ட் மந்த்லேருந்து கிட்டத்தட்ட அது ஆல் டைம் ஹை போகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு? பிப்ரவரி, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, கிட்டத்தட்ட 6 to 7 months வந்து டைம் எடுத்துக்கிச்சு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அதாவது பர்சன்டேஜ் வைஸாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 15% பேங்க் நிஃப்டி வந்து 6 month டைம் எடுத்து வேலையாச்சு. ஆனால் அது 15% ஃபால் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிச்சு பாருங்கள். 23 Februaryலேருந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ மார்ச் 15 கிட்டே இருக்கும். க்ளோஸ் டு ஒரு 10 ட்ரேடிங் செஷனுக்குள்ளேயே 10 to ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏறிச்சோ அந்தளவுக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிடுச்சு. ஸோ பியர் மார்க்கெட் எப்போவுமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்கும். புல் மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டே தான் இருக்கும். இப்போ ரிக்கவரி ஆனாலும் உடனே ஃபாஸ்ட்டாக ரேலி ஆகாது. பொறுமையாக அது மாதிரி தான் ப்ரீத் பண்ணி மேலே போகும். பட் இது வந்து ரைட் டைம். பேங்க் நிஃப்டி வந்து 53,400 ரொம்ப ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். இந்த இடத்த உடைச்சதுன்னா ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வரும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கீழே வரத்துக்கு வாய்ப்பு கம்மின்ற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் அந்த ரிக்கவரி ஏரியாவில் வந்து திருப்பி ரிவர்சல் ஆகுதுன்னா அதுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய காரணமாக இருக்கணும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்திருக்கு. அகெயின் 53,000க்கு கீழே பேங்க் நிஃப்டி வந்தால் தான் நெக்ஸ்ட்டு செல்லிங் ஸ்டார்ட் ஆகும் டவுன் ட்ரெண்ட். அன்டில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சைட்வேஸ் ஷார்ட் கவரிங் ஆகிறதுக்கு தான் வந்து பேங்க் நிஃப்டி வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற பீப்புள் வந்து இந்த 53,000 க்ரூஷியலாக வாட்ச் பண்ணுங்கள். லாங் டேர்ம் சப்போர்ட் அங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது பெரிய ரிக்கவரி இல்லை, ஆச்சு. பட் வந்து பெரிய செல்லிங்கும் இல்லை. நீங்கள் அது கவனிச்சிங்கன்னா தெரியும். க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்டில் இருக்கிறனால இந்த ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனோட அந்த என்ன சொல்கிறது பட்ஜெட் லோவை இன்னும் உடைக்கல. மற்ற எல்லாமே பட்ஜெட் லோ உடைச்சிருச்சு. ரிலையன்ஸ் வந்து பட்ஜெட் லோ உடைக்காமல் அந்த இடத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. விச் இஸ் குட் திங். ஸோ இங்கேருந்து 1443 கிராஸ் ஆச்சுன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடியும் பெரிய ரிக்கவரி இல்லை. கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிக்கவரி ஃபேஸில் இருக்குது. மேபி யூஎஸ் மார்க்கெட் தொடர்ந்து இதே பாசிட்டிவ் சினரி இருந்ததுன்னா நாளைக்கு ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து மார்க்கெட் 23,800 கிராஸ் ஆகாத வரைக்கும் அது வந்து பாசிட்டிவாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வில் see. நீங்கள் இருங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.